பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசுங்க ராஜா. ஆண்டவரே, இரவெல்லாம் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், இரவெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளிலே ஆண்டவரே புதிய புதிய கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 59 அதுல 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். எப்ப போடுறாப்புல சங்கீதக்காரன்? எக்காலத்திலும் போடுறாப்புல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நானும் இறந்த போறான வல்லமையை பாடி. நானும் உங்களுடைய வல்லமையை, கர்த்தர் செய்த வல்லமை, அவர் வல்லமையுள்ள தேவன். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். செங்கல் 2 பிளந்த தேவன், செங்கல் 2 பிளந்த தேவன், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். அவர் வல்லமையை, மனுஷனை மண்ணால எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூமியை வானத்தையும் தன் வார்த்தையால படைச்சார். ஆனா மனுஷனை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்குனார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வல்லமையை நீங்கள் பாடும் பொழுது, அவருடைய வல்லமையை சொல்லும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்கும் பொழுது அந்த ருசி உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாத்தையும் ருசிப்போம். சாம்பாரை ருசிப்போம், காலைல டிஃபனை ருசிப்போம், காப்பியெல்லாம் ருசிப்போம். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க ருசிச்சு பாருங்க. உங்கள் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பார். உங்க குடும்பத்து மேல தேவன் பிரியமா இருப்பார். வசன தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்பொழுது? அவருடைய வல்லமையை பாடும் பொழுது. 2வது சொல்லப்படுது, காலையிலே என்ன பண்ணுவேன்? உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று சொல்றேன். காலையில் உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு, காலையில துதிக்கிற அனுபவம். காலையில தேவனை முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தமானது. பரிசுத்தமான ராஜ்யம் ஆண்டவர் உண்மைக்கு மாத்திரம் அல்ல, நம் மறுமைக்கும் ஆஸ்வதிக்கும்படி இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் தலைமுறைகளை வாழ வைக்கக்கூடிய, உங்களை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக பாடும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பலத்த நன்மைகளை ஆண்டவர் செய்வார். எப்பொழுது? காலை நேரத்துல பாட்டு மூலம் காலை நேரத்துல கொஞ்சம் அசதியா இருக்கு, சோர்வா இருக்கு. ஆனா அந்த சோர்வெல்லாம் தாண்டி நீங்க உற்சாகமாக ஏசப்பாவுடைய நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதியும் அதற்குள்ளே ஓடி சுகமா இருப்பான். 3ஆவது காரியம் சொல்லும் பொழுது பாருங்க, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு. இப்போ அவன் பாடும் பொழுது நெருக்கத்தை முதல்ல தேவனை பாடி ஸ்தோத்திரம் பண்றான். அதுக்கப்புறம் நான் சொல்றான், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே. எனக்கு இப்ப நெருக்கம் இல்லை, ஒருவேளை என் வாழ்க்கை நெருக்கங்கள் வந்துச்சுன்னா, இப்ப நெருக்கம் ஒருவேளை நெருக்கம் பிரச்சனைக்கு போராட்டம் வந்துட்டுனா, நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாகும் அப்படி சார். எனக்கு என்ன பண்ண? தஞ்சமா இருக்கிறீங்க, எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. எவ்வளவு ஒரு விசுவாச அறிக்கையிட்டு அந்த பாடலை பாடுகிறான் பாருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க வல்லமையை பாருங்க. அநேக மந்திரவாதிகள் பார்க்குறான் ஏசப்பாவோட வல்லமையை. எகிப்து தேசத்துல தேவன் செய்கிற அதிசயத்தை மந்திரவாதி பார்த்து நடுங்கிறான். என்னோட இப்ப எல்லாம் என்ன பண்ணா பார்வை, இது தேவனுடைய கரம், தேவனுடைய விரல் என்று சொல்லி அலறுகிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வல்லமையோடு கூட இறங்கி வருகிறவர். 1000 கோடான கோடி தூரோட இயேசு கிறிஸ்து மறுபடியும் எப்படி உயிர் தெழுந்தார், மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் வல்லமைக்காக, கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமையை சொல்லும்போது நீங்க பலன் அடைவீங்க. ஏசு ஏசுன்னு சொல்லி ஒரு தாயார் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு நெஞ்சு வலி பயங்கரமா இருக்கு தம்பி, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப வேகம் பண்ணுறோம். அவன்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு படிக்க தெரியல, ஜபம் இல்லையா, ஒரு புக்கு எடுத்தோம், ஏசு நல்லவர், ஏசு ராஜா, ஏசு ரத்தம் ஜெயம், ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டே இருங்கம்மா. காலையில சொல்லுங்க, மாலையில சொல்லுங்க, நேரம் கிடைக்கும்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நம்ம அனுப்ப அவங்க டைரி எடுத்து எழுதிட்டே இருக்காங்க. அந்த ஏசப்பா எனக்கு நன்மை செய்தார், ஏசு ராஜா நல்லவர், ஏசு நாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்ல அந்த நெஞ்சு வலி அவங்களுக்கு சரியாயிடும். சந்தோஷம், தம்பி எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நெஞ்சு வலி சரியாயிடுச்சு. இந்த ஏசப்பா எப்பெல்லாம் அவன் தலைமாட்டவங்க பெட்டில் எப்பயும் வச்சிருப்பாங்க. நோட்டை எடுத்து ஏசு நல்லவர், ஏசப்பான் வல்லமைக்காக நன்றி. ஏன்னா அந்த இருதயத்தை உண்டாக்கினவர், நம்முடைய சரீரத்தை படைத்த ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நெருக்கத்தை மாற்றி உங்களுக்கு தஞ்சமாக அடைக்கலமாக இருக்க. 7:17 சொல்லி பாருங்க, என் பலனே
உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள தேவனுமாயிருக்கிறார். சில பேர் பார்த்து என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்ன பண்ண, பலனாக அடைக்கலமாக எனக்கு தேவனாக இருக்கிறார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில எப்ப பாடணுமா, நேரம் கிடைக்கும்போதெல்லாம் பாடுங்க. பாட்டு வரலையா, வசனத்திலிருந்து இந்த சங்கீத வாட்சாலே நீங்க பாட்டு தான். ஏன்னா பாடலுக்கு பேரே சங்கீத புஸ்தகம். இந்த சங்கீதத்தை நீ தொடர்ச்சி நாளோட நீ பாட்டு பாடங்க சம்பந்தம். சத்த மகள வாசிங்க. அந்த வார்த்தை உங்களுடைய பேசும்பொழுது காது உள்ள போகும், கேட்குறவங்க பிள்ளைகள் குடும்பத்துக்கு உள்ள போகும். கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி பாய்விடும். உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற அறிவு உங்க வாழ்க்கையில இல்லை. இருள் வெளியேறும், வெளிச்சம் உதிக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தின் ஆவியானவர் வெளிச்சமாய் உங்களை அடித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த தேவன் உங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.